நம்ம கொஞ்சம் கீழே இருக்குங்க. மக்கள்கிட்ட கொண்டு போகிறது பல்வேறு டிஏபிஆர் வீடியோ வேன் மற்றும் பல்வேறு வீடியோ இதில் வந்து இதை ப்ளே பண்ணி காட்ட போகிறோம். நம்ம இப்போ 2 விதமான நடவடிக்கைகள். ஒன்று வந்து பொது விழிப்புணர்வுக்காக இந்த மாதிரி வீடியோஸ் நிகழ்ச்சிகள் ஆர்கனைஸ் பண்ணோம். வீடு வீடாக போயிட்டு நம்ம ஓட்டர் இன்ஃபர்மேஷன்ஸ் இப்போ ஏற்கனவே கொடுத்துருக்கோம். அதுக்கு கூடுதலாக எங்கெங்கெல்லாம் 60% கீழே போன தேர்தலில் வந்து வாக்கு சதவீதம் இருந்ததோ அவங்களுக்கு ஒரு இன்விடேஷன் மாதிரி கொடுக்கறது. அவங்க இருந்து கண்டிப்பாக இந்த முறை வாக்கு போடணும்னு உறுதிமொழி வாங்குறதுக்கான இனிஷியேட்டிவ் வந்து நம்ம பிஎல்ஓஸ் மூலமாக எடுத்துக்கொண்டு வருகிறோம். இந்த முறை மக்களுக்கு எங்களோட வேண்டுகோள் என்னன்னா 19ஆம் தேதி கண்டிப்பாக வாக்காளர் பட்டியலில் பேர் இருக்கிற அனைவரும் வந்து கண்டிப்பாக ஓட்டு போடணும்னு நாங்கள் மக்கள் வேண்டுகொள்கிறோம். 100% நம்ம கோயம்புத்தூரில் வாக்கு சதவீதம் கொண்டு வரதுக்கு நம்ம அனைவரும் இந்த ஒத்துழைப்பு கொடுக்குமாறு கேட்கிறோம். வாக்குச்சாவடிகளில் நமக்கு வசதிகள் இன்னைக்கு நம்ம ஒரு மீட்டிங் வச்சிருக்கிறோம். ஏற்கனவே அங்கே பண்ணக்கூடிய ரிப்பேர் ஒர்க்ஸ் எல்லாம் நம்ம முடிச்சிருக்கோம். மீண்டும் அங்கே ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளையும் நம்ம ஒரு ஷாமியானா இருக்கணும், சேர்ஸ் இருக்கணும், ஒவ்வொரு லொக்கேஷன்லையும் ஒரு வீல் சேர் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஃபெசிலிட்டிஸ் வந்து எல்லா வாக்குச்சாவடியிலும் இருக்கிற மாதிரி உறுதி செய்கிறதுக்கு அனைத்து அலுவலர்களோடு நம்ம சேர்ந்து வேலை செய்கிறோம். அதனால பொதுமக்கள் அனைவரும் வாக்காளர்கள் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கண்டிப்பாக 19ஆம் தேதி ஓட்டு போடுமாறு கேட்கிறோம். சார் நேற்று முழுக்க வந்து திமுக வந்து பணப்பட்டுவாடா செய்கிறாங்க தகவல் இருந்துச்சு. அங்கே வந்து பல்வேறு ஃப்ளைங் ஸ்குவாட்ஸ் அந்த மாதிரி அனுப்பிச்சிருக்கோம். அவங்க ரிப்போர்ட்ஸ் பேஸ் பண்ணி அதுக்கு லீகல் ஆக்ஷன் வந்து கண்டிப்பாக எடுக்கும். சார் இந்த ஆட்கள் யாராவது பிடிச்சிருக்காங்களா சார் பணப்பட்டுவாடா பண்ணாங்கன்னு சொல்லி நைட்ல வந்து வீடியோஸ்ல வெளியே வந்துருந்துச்சு. அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பல்வேறு கம்ப்ளைண்ட்ஸ் வந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து எஃப்எஸ்டிஸ் அனுப்பிச்சிருக்கோம். அவங்க எல்லாம் ஃபைண்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. அவங்க ஃபைண்டிங்ஸ் படி லீகல் ஆக்ஷன் எடுக்கும். சார் அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் கேண்டிடேட் பத்தி அதுக்கு நீங்க